கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78, 79 வசனங்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், தம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். தெய்வம் நம் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் கொண்டிருக்கிறார். அந்த இரக்கத்தினாலே பாவ இருள், மரண பயமான இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை, நம்பிக்கையை கொடுக்கவும், நம்முடைய எல்லா வழிகளிலும் நாம் நம்முடைய மனதில் சந்தோஷம், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு நமக்காக இறங்கி வந்த அந்த இயேசுவாகிய விடியல் அல்லது வெளிச்சம் நம்மை சந்தித்திருக்கிறது என்று தீர்க்க தரிசனமாக சகரியா கூறுகின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய மனதில், இருதயத்தில் அந்தகாரம் இருக்கிறதா? பாவ இருள் இருக்கிறதா? மரண பயம் என்கிற இருள் இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் இந்த இயேசு தெய்வத்திடம் வருகிற போது அந்த இருள், அந்தகாரம் விலகி போய் மனதில் வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உண்மை சம்பவம் ஒன்று உண்டு. மனிதர் ஒருவர் தனது மரண தருவாயில் என்னை சுற்றி இருள் இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி அலறிக்கொண்டே இருந்தார். திடீரென அவர், இயேசுவே, இந்த இருளை எடுத்து போடும் என்று சொல்லி ஜெபித்தார். இனம் புரியாத சந்தோஷம் அவர் முகத்தில். இயேசுவே, என்னை வெளிச்சம் சூழ்ந்திருக்கிறது, உமக்கு நன்றியப்பா என்று சொல்லிக்கொண்டே இந்த உலகத்தை விட்டு சந்தோஷமாக கடந்து சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இந்த இயேசு தெய்வமாகிய விடியல், அருணோதயம் நமக்கு வேண்டுமென்றால் இருக்கிற இடத்திலே அவரை தேடுங்கள். அவர் உங்களுக்கு இருதயத்தில் உள்ள பயமான இருளை நீக்கி வெளிச்சமாக்குவார். மனதில் இருக்கிற சமாதான குறைச்சல்களை எடுத்து போட்டு சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிறைத்தருளுவார். இப்பொழுதே நாம் அவரை தேடி இருள் நீக்கப்பட்டவர்களாகவும் சமாதானம் உள்ளவர்களாகவும் வாழுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தேடி மரண இருள் நீக்கப்பட்டவர்களாகவும் சமாதானம், சந்தோஷம் பெற்றவர்களாகவும் வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.